சார் இன்னைக்கு சுட சுட ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம். இந்த படத்தோட அவுட் எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா விஜயோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை மட்டும் ஒழுங்கா எடுத்தீங்க அவ்வளவுதான்றாங்க. அதாவது பீஸ்ட் அப்படி பண்ணிட்டு இந்த படம் எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த விக்ரம் வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய கவனம் வந்திருக்கு ரஜினிக்கு. அதாவது ரஜினியினுடைய நேரடி போட்டியாளர் கமல், அது எல்லா காலத்திலையும் வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறது பெரிய பஞ்சாயத்தா போச்சாங்க சார். ஒரு 30 தலைப்பு வந்து அவர் எழுதி ரஜினிகிட்ட கொடுத்து, ரஜினி வந்து அதில் எதுலையுமே திருப்தி அடையாமல் இன்னும் கொஞ்சம் யோசிங்களான்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. படத்தை எடுக்கிறது சன் பிக்சர்ஸ். அவங்க எப்படி பார்ப்பாங்க? இந்த படத்தை முழுக்க முழுக்க நெல்சன் படமா வெளியே வந்தா வசூலில் பிச்சுக்கோன்னு பார்ப்பாங்களா? பீஸ்டுக்கு அப்புறம் கேட்குறேன். அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர்களோட முழுக்க படமா வந்தா நல்ல வசூலில் பிச்சுக்கோன்னு பார்ப்பாங்களா? எல்லா காலத்துலையும் அல்டிமேட் ரஜினி தாங்க. ரஜினி தான் இன்ஜின், நம்ம எல்லாருமே பொட்டி தான் அப்படிங்கிற லெவலில் தான் இவங்க ஓடணும். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. நாம் இதுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர்கிட்ட பல கேள்விகளை கேட்டு பதிலை வாங்கியிருப்போம். ஆனால் முறையாக சினிமாவை விமர்சிக்கிற பல பேர் இருக்காங்களா? அதில் முக்கியமான ஒரு பெருந்தலைகிட்ட தான் பல விஷயங்களை நீ கேட்க போகிறோம். அதுவும் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு 3 பேரை தாண்டி சினிமா அப்டேட்டை கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணில அந்த தான் இருக்காங்க. சினிமா பத்திரிகையாளர்கள்லேயே முக்கியமானவராக திகழ்ந்துக்கிட்டு இருக்க திரு அந்தரன் அவர்கள், அப்படி சொல்கிறத விட வலைப்பேச்சு அந்தரன் அப்படின்னு சொன்னதாக பல பேருக்கு பரிட்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் நம்ம நிகழ்ச்சி வந்திருக்கார். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் இன்னைக்கு சுட சுட ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம். தலைவர் நடிக்கிற படம், நெல்சன் அவர்கள் இயக்க போகிறாரு. கிட்டத்தட்ட அதுவே ரொம்ப இடுபறிக்கு அப்புறம் தான் இப்போ முடிவு செய்யப்பட்டிருக்கு நெல்சன் இயக்கிற ஒரு விஷயமே. இந்த படத்தோட அவுட் எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா விஜயோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை மட்டும் ஒழுங்காக எடுத்தீங்க அவ்வளோதான்றாங்க. அதாவது பீஸ்ட் அப்படி பண்ணிட்டு இந்த படம் எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த விக்ரம் வெற்றிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அச்சம்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய கவனம் வந்திருக்கு ரஜினிக்கு. நெல்சனையே கூட வந்து அந்த பீஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் முழு ஸ்கிரிப்டையும் கொண்டு வாங்க, படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்லாம் ரஜினி சார் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் இப்போ இந்த விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து, அதாவது ரஜினியினுடைய நேரடி போட்டியாளர் கமல், அது எல்லா காலத்துலேயும் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த போட்டி வந்து இன்றைக்கும் அப்படியே சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிறது வந்து அவர் பார்க்காத உயரம் கிடையாது, அவர் அடையாத வசூல் கிடையாது. அதற்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணி விஜய், அஜித்லாம் வந்தாங்க. ஆனால் கமல் வந்து நடுவில் சில படங்கள் சரியாக ஓடலை. இருந்தாலும் அந்த போட்டியில் வந்து அவர் தன்னுடைய சரிக்கு சமமாக ரஜினியோட மோதிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வசூல் ரீதியாக ரஜினி படங்களையே அவர் தாண்டிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த வசூல் வந்து அப்படியே இந்த ஜல்லிக்கட்டு காளை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அது இந்த வாரம் நிற்குமா அடுத்த வாரம் நிற்குமான்னு தெரியல, அதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படி ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ரஜினி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இணையான வெற்றி அல்லது அதை தாண்டிய வெற்றி அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து இந்த படத்தை பார்த்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கு அது பார்க்கும்போது அந்த டைட்டில் லுக்கு தான் அப்படின்னா கூட ரஜினி இல்லாமல் வருகிற ஒரு ரஜினி படத்தினுடைய ஃபஸ்ட் லுக்காக இருக்குது. ஏன்னா ரஜினி படம் இருக்கணும், குறைந்தபட்சம் அவருடைய கையாவது அதில் வந்திருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாங்க? நெல்சன் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்களா? இல்லை ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு இயக்கும்போது டைரக்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கமல் படமாக தான் இருக்கும்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். நானே பல சேனல்களில் அதை பற்றி பேசியிருக்கேன். இது வந்து கமல் தலையீடு இருந்திருக்கும், நிச்சயமாக அது கமல் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த படம் வந்த பிறகு கமல் வந்து முழுக்க ஒதுங்கிட்டு ஒரு இளைய சமுதாயத்திட்ட ஒரு தன்னுடைய இதை வந்து ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படம் இன்றைக்கி பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாலும் ஒரு நேர்த்தியான படமாக இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கும்போது அந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு இல்லை. ஆனாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் வந்து கமலுக்கு ஈட்டி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நெல்சனும் வந்து இந்த படத்தை முழுக்க தன்னுடைய கைக்கு கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் எப்படி பேட்டையில் வந்து ரஜினியை மீண்டும் வந்து கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி வந்து நெல்சன் இப்போ கம்பேக் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். அதை தாண்டி விக்ரமுக்கு இணையாக ஒரு படத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் இருக்கார். இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே நீங்கள் சொல்கிறது புரியுது. படத்தை எடுக்கிறது சன் பிக்சர்ஸ். அவங்க எப்படி பார்ப்பாங்க? இந்த படத்தை முழுக்க நெல்சன் படமாக வெளியே வந்தால் வசூலில் பிச்சுக்கோன்னு பார்ப்பாங்களா? பீஸ்ட்டுக்கு அப்புறம் கேட்குறேன். அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர்களோட முழுக்க படமாக வந்தால் நல்ல வசூலில் பிச்சுக்கோன்னு பார்ப்பாங்களா? எல்லா காலத்துலேயும் அல்டிமேட் ரஜினி தாங்க. ரஜினி தான் இன்ஜின், நம்ம எல்லாருமே பொட்டி தான் அப்படிங்கிற லெவலில் தான்
இவங்க ஓடணும். ரஜினியை மையப்படுத்தி தான், ரஜினி படங்களை எப்படி மக்கள் ரசிப்பார்கள், எப்படி அவங்க ரசிகர்கள் ரசிப்பார்கள், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நெல்சனுடைய தனிப்பட்ட திறமைகளையும் அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தாருன்னா அது ஒரு மிகச்சிறந்த படமாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் வந்து எனக்கு காமெடி நல்லா வரும், அதுவும் டார்க் காமெடி வந்து இந்த படத்துக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் ஒரு விபரீத முடிவை அவர் எடுத்தாருன்னா நிச்சயமாக மீண்டும் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, ஆக்சுவலாக நம்ம நெல்சன் சார் அவர்கள் அடிக்கடி சொன்ன விஷயமே எனக்கு என்னங்க சினிமாவில் பெரிய ஆசை, ஒரே ஒரு படம் எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் வரதெல்லாம் போனஸ் தாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு ஜாக்பாட்டாக அடிச்சிருக்கு, ரஜினி சார் வச்சு இப்போ படம் பண்ணுறாப்புல. நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மையான உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறது பெரிய பஞ்சாயத்தாக போச்சாமே சார். கிட்டத்தட்ட 30 டைட்டில் நெல்சன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கொடுத்தோம். 30லையுமே ஒரு குறையை கண்டுபிடிச்சி கடைசியில் கிரிமினல் அப்படின்னு ஒரு டைட்டில் ஃபைனல் ஆனதாகவும், அதுக்கப்புறம் தான் யார் சொன்ன டைட்டிலோ ஜெயிலர்னு உள்ளே வந்திருக்கதா சொல்லப்படுது. உண்மை என்ன சார்? இல்லை, அந்த விஷயத்தை நாங்கள் தான் வலைபேச்சில் பேசணும். ஒரு 30 தலைப்பை வந்து அவர் எழுதி ரஜினிகிட்ட கொடுத்து, ரஜினி வந்து அதில் எதுலேயுமே திருப்தி அடையாமல் இன்னும் கொஞ்சம் யோசிங்களான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் கிரிமினல்னு ஒரு டைட்டில் சொல்லும்போது அது ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, அதுவே இறுதியாக்க வேண்டாங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் பேசி இந்த தலைப்பை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா. பட் 30 டைட்டிலுங்கிறது ரொம்ப கம்மி. சில இயக்குனர்கள்லாம் 100 டைட்டில்லாம் எழுதுவாங்க. அப்பா, நீங்கள் சில இப்போ டிஸ்கஷன் ரூமுக்கெல்லாம் போனீங்கன்னா உதவி இயக்குனர்கள் உட்காந்து பரிச்சை எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் 30 டைட்டில், அவன் 30 டைட்டில், அவன் அவ்வளோ பேரும் எழுதிட்டு இருப்பாங்க. இவ்வளவு டைட்டிலுமே அந்த ஹீரோவுக்கு போவோம் அல்லது அந்த தயாரிப்பாளருக்கு போவோம், அவர் பார்த்துட்டு அதில் ஒன்று இறுதி செய்வார். அப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு உச்ச நட்சத்திரம் அவருடைய படத்துக்கு மிக சரியான ஒரு தலைப்பு வைக்கணுங்கிற ஒரு அக்கறை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களை கவர்கிற தலைப்பாக அது இருக்கணும். அதனால் வந்து அவர் சஜஷன் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அல்லது இன்னும் கூட ஒரு 50 டைட்டில் யோசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் தவறு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சார் ரொம்ப நல்லவனாக காட்டப்படுற ஹீரோ சார் ரசிக்கிறத விட வில்லனை பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அவெஞ்சர்லேயே பார்த்துருந்தோம், சூப்பர் ஹீரோ ஒரு பக்கம் இருந்தாலும் தேனோஸுக்கு செம்மையாக ஃபேன் பேஸே இருந்துச்சு. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை விட இந்த நெகட்டிவ் ஷேட் அதிகமாக இருக்கிறது ரஜினி சாருக்கு தான். ஏன்னா வில்லனாக வந்து அதுக்கப்புறம் தான் இந்த அளவு இடத்துக்கு வந்திருக்காப்புல. அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தோட டைட்டில் போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, கத்தியில் ரத்தம் தெரிக்குது. ஸோ ஓடிடியில் நம்ம வன்முறை அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ சினிமாலே பார்க்குற சூழல் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ஆரோக்கியமான போக்கா சார் சினிமாவுக்கு? இந்தளவு வன்முறைகள் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் படத்தில் தொடருது நல்லது நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தவறு தான். இப்போது சினிமாவை பார்த்து இளைஞர்கள் வந்து பயங்கரமாக அடிக்ட் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து இன்றைக்கி கருத்து சொல்லி அவங்கள போர் அடித்து அப்படிலாம் கிடையாது. குறைந்தபட்சம் இந்த வன்முறையை கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வன்முறை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ அந்த ஃபைட் மாஸ்டரை விட நான் நிறையா பண்ணுவேன், என்னை விட இவர் நிறையா பண்ணுவார் அப்படின்னு மெல்ல மெல்ல போய் இன்றைக்கி ஃபைட்டுக்கே படத்தின் பட்ஜெட்டில் பெருமளவு ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது நிச்சயமாக ஒரு ஆபத்தான போக்கு தான். ஏன்னா இந்த ரத்தம், இந்த கத்தி, நீங்கள் இப்போது அண்மையில் வந்து ஒரு பார்த்தேன், எங்கேயோ ஸ்கூல்லையோ அல்லது ஏதோ ஒரு கடத்தூர்லையோ ஒருத்தன் தகராறு பண்ணுறான். எனக்கு என்னமோ அது ஒரு சினிமா காட்சியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது கோவப்பட்டு ஒருத்தன் வந்து எடுத்து அடிக்கிறது வேறு, உடைக்கிறது வேறு, அதெல்லாம் வேறு. அதை ஒரு சினிமா ஸ்டைலாகவே செய்கிறான். ஒரு விஜய் படத்தில் அவர் எப்படி பண்ணுவார், அடிச்சுட்டு ஒரு 4 அடி போவார், அப்படி தலையை கலைச்சிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அடிப்பார். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை அப்படியே பண்ணுறான் அவன். யதார்த்த வாழ்க்கையில் அப்படி பண்ணுறான். பார்க்கும்போது இது வந்து சினிமாவின் தாக்கம் இல்லாமல் வேறு என்ன. இப்போது கேஜிஎஃப் படம் வந்துச்சு, கேஜிஎஃப் 2 வந்துச்சு, அவ்வளவு வன்முறை, அவ்வளவு ரத்தம், அவ்வளவு துப்பாக்கி குண்டுகள், அந்த படத்தை அவ்வளவு கொண்டாடினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விக்ரம் அவ்வளோ கொண்டாடுறாங்க, பெண்கள்லாம் போகிறாங்க, குடும்பமாக போய் பார்க்குறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு வன்முறையை வந்து பழகிறதுக்கு மக்கள் மனசு தயாராகிடுச்சா, நம்ம எங்கே பொலிவிட்டானோ எதுவுமே தெரிய மாட்டேங்க. ஆனால் பெரிய நட்சத்திரங்களே வன்முறைகளை பெருசாக ஸ்க்ரீனில் காமிச்சாங்கன்னா இது அதிகரிக்க தான் செய்யும். ஆமாம், நிச்சயமாக குறையாது. ஆக்சுவலி நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்களா சார்? அதை யோசிக்கணும். அது ஒரு படம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பம் இல்லைல்ல. பணம் போட்டவர் இருக்கார். இப்போ ரஜினி படம்னா குறைந்தபட்சம் ஒரு 150 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ வந்து 150 கோடி 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து திரும்ப எடுத்துணுங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போ என்னெல்லாம் பண்ணால் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம விக்னேஷ் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அவரோட நண்பருக்கான பதிவு தான், நம்ம நெல்சன் இருக்காப்புல அவருக்கு தான். வா நண்பா வா, ரஜினி சாரோட பெஸ்ட்டு படமாக இது இருக்கணும் அப்படின்ட்டு இந்த டைட்டில் லுக் ரிலீஸ் ஆன சில மணி நேரங்களே தலைவர் போட்டாப்புல இந்த போஸ்டர். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஜெயிலர் படம் அப்படின்றது ரஜினி சாரோட பெஸ்ட்டு படமாக இருக்குமா? ரஜினி சாருக்கு வந்து 3 முகம் வந்துச்சு. அவர் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் அப்படி இருக்கும். அந்த படத்தை வந்து இன்றைக்கும் போட்டு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு படம் வந்து வரணும். ரஜினி சாருக்கு அப்படி ஒரு படம் வரணுங்கிற ஆசை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே அந்த ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த தலைப்பு அந்த அந்த ஆனால் அந்த அருவாள்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய ரத்தம் அப்படியே சொட்டுது. அதில் எனக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிறையா இருக்குது. பட்டு 3 முகம் மாதிரி இல்லை அதை விட பெஸ்ட்டாக ஒரு படத்தை நெல்சன் கொடுத்துட்டாருன்னா, அவர் வந்து ரஜினி சார் ஒரு பக்கம் விட்டுருங்க, அவர் பெரிய பெரிய வெற்றிகள்லாம் பார்த்தவர், ரஜினியை வைத்து நான் இவ்வளோ பெரிய படம் கொடுத்தேன்னு நெல்சன் சொல்லிட்டாருன்னா நாளைக்கு அவருக்கான இடம் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பெஸ்ட்டு படமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக. கிட்டத்தட்ட நெல்சன் அவர்களுக்கு வாழ்வா சால்வா தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்கலாம், ரஜினி சார்கிட்ட ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம், சார் இது போல் பீஸ்ட்டு தோல்விக்கு அப்புறமா நெல்சன் பேர் கொஞ்சம் அடிப்படுது, டேரக்டரை மாற்றி பார்க்கலாம், மேபி சொல்லியிருக்கலாம். ரஜினி சார் அவர்கள் இவரோட வாழ்க்கை சம்மந்தமாக கூட முடிவு பண்ணியிருக்கலாம், இந்த பையனை இப்போ கைட்டி விட்டனாக்கா ஃபியூச்சர் உனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ அப்படி இருக்கிறப்ப நெல்சனுக்கு வாழ்வா சாவா தான். ஸோ இதனால தான் சார் கேட்குறேன் திரும்ப அந்த ஒரு கொஸ்டின். இல்லை, அவங்க சன் பிக்சர்ஸே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஜினி சாரை கூப்பிட்டு பீஸ்ட்டுக்கு பிறகு நடந்துருச்சு, இது நடந்துச்சு சார், இது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு நாங்கள் வேறு டைரக்டர் வேணாலும் தர்றோம், அட்லியே கூட நாங்கள் திரும்ப தர்றோம், அல்லது நெல்சனே வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓகே, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஜினி தான் வந்து இருக்கட்டும், நெல்சன் இருக்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்தது. ஆனால் ஒரு சின்ன பின்னடைவு என்னென்னா, இந்த படத்துக்கு முதல் முறையாக வந்து 225 கோடி பட்ஜெட்டு நெல்சன் கொடுத்ததா சொல்கிறாங்க. பீஸ்ட்டுக்கு பிறகு அது 150 கோடியாக குறைஞ்சிருச்சு. அதுதான் வந்து பீஸ்ட்டு செஞ்ச வேலை. ஸோ ஒரு படம் ஃபெயிலியர்னால் இவ்வளோ தாக்கம் வரும். இருக்குது. அப்போ இவரோட சம்பளம் ஏதாவது குறைச்சாப்லையா? ரஜினி வந்து ஆக்சுவலாக 100 கோடி வாங்கிட்டு இருந்தார், இந்த படத்துக்காக 80 கோடி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. நெல்சன் வந்து 20 கோடி ரூபா சம்பளம் வாங்கி. இதான் சார் புரியல, விக்ரம்ன்ற ஒரு பெரிய படத்தை கொடுத்துருக்காப்புல நம்ம லோகேஷ் அவர்கள், ஆனால் அவரோட சம்பளம் நெல்சன் அவரோட சம்பளத்தை விட கம்மி தான். வெற்றி படத்தை கொடுக்குறவங்க சம்பளம் மேலே போடுற ஒரு லாஜிக்கு, ஆனால் தோல்வி படம் கொடுத்தாலும் சம்பளம் மேலே போகணும், இடிக்குது எங்கேயோ. அது வந்து மனசு தான் சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு 25 கோடி 30 கோடி வேணும்னு கேட்டால் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நம்ம ஏற்கனவே பேசப்பட்டதை மீறக்கூடாது. நம்ம ஏற்கனவே படம் பண்ணும்போது 12 கோடின்னு பேசிட்டோம், இப்போ போய் எனக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அல்லது இன்னொரு 10 கோடி சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறது நாகரிகம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. பட் சினிமாவில் வந்து அது நடக்கும். சினிமாவில் ஜெயித்தவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகமாகவும் ஜெயித்த பிறகு வேறொரு முகமாகவும் இருப்பாங்க. ஆனால் நல்ல வேலை லோகேஷ் கனகராஜ்கிட்ட அந்த மாதிரி 2 முகங்கள் இல்லை, இதுக்கப்புறம் வராது. ஏன்னா பேசிக்கலாகவே அவர் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்து அடிபட்டு மிதிப்பட்டுலாம் வரல. ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருந்திருக்கிறாரு, அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறாரு, அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டார். அதனால் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாகவே இருந்துடுறாரு. சூப்பர் சார், இது தொடர்ந்தா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம் சார், இப்போ இருக்க ஓடிக்கிட்டு இருக்க ஒரு குதிரையை பற்றி பேசிட்டோம் ரஜினி சார் அவர்கள், இன்னொரு குதிரை கமல் சார் அவர்கள். எனக்கு என்னென்னா, கமல் சார் நிறைய டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்த்தோடு நிறைய படங்களை கொடுத்துட்டாப்புல. அதாவது இந்தியன் சினிமாவில் அவரை மாதிரி யாரும் மெனக்கடலன்னு சொல்லி அவ்வளோ கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த படத்துக்கெலாம் கூட இப்படி ரியாக்ட் பண்ணி நாங்கள் பார்க்கல சார். ஃபுல்லாக செய்தியாளர்களை சந்திக்கிறது, போஸ்ட்டு போடுறது, எல்லாரையும் வாழ்த்துறதுன்னு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க விக்ரம் படத்துக்காக. அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் டைலாகே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு விஷயம் தான் அங்கே போயிருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வருது. ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ கொண்டாடுறாருல, ஆக்சுவலாக கமல் சாரே இப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பருப்புலாம் இங்கே வேகாது, இப்போ இருக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடலான்னு அவர் மாறி இருக்காரா? இல்லை, எல்லா காலத்துலேயும் கமல் வந்து டெக்னிக்கல் அடாப்ட் பண்ணுறவர், இளைஞர்கள் கூட்டத்தோடு போகணுன்னு நினைக்கிறவர். அதனால் இப்போ இந்த படத்தை ஆரம்பித்த பிறகு கூட பப்ளிசிட்டி எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இறங்கி அடித்தார் கமல். போகாத இடமே கிடையாது, என்னென்னலாம் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவும் பண்ணார் கமல். அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணம். அதனால் வந்து கமல் இளைஞர்களோட அடாப்ட் ஆகிட்டாரா, இப்போ இவங்களோட வந்து ஜெல் ஆகிட்டாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கே இடம் கிடையாது. ஏன்னா பத்திரிகையாளர்களை வந்து எல்லா காலத்துலேயும் சந்திச்சுட்டு இருக்கார் அவர். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார். எந்த கேள்வியுமே நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சொன்னதே கிடையாது. என்ன கேள்வி கேளுங்க அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட கமல் வந்து இப்படி ஜெல்லாகிறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த வெற்றியை அவர் எதிர்பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். நிச்சயமாக இந்த படம் ஹிட் ஆகும், இன்னொரு படம் லோகேஷ் கனகராஜை வச்சு பண்ணலான்னு நினச்சிருப்பார். ஆனால் சினிமாவில் வந்து எப்போவுமே வெற்றியை நம்ம கணிக்கவே முடியாது முன்கூட்டி. இளையராஜாவே வந்து முதல் மரியாதை படத்துக்கு பாரதி ராஜா கொண்டு போய் படத்தை எடுத்து கொடுத்தப்போ ரீ ரெக்கார்டிங்காக, யோ என்னையா படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ இது வேணாயா அப்படின்லாம் சொல்லியிருக்க, அந்த படத்தை தூக்கி போட்டு வேறு படம் பண்ணு, உனக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும்லாம் சொல்லியிருக்கிறேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னோடனே பணமே வாங்கிக்காமல் எனக்கு இந்த படத்துக்கு பணமே நீ தர வேண்டாம், ஏன்னா நான் மனம் இல்லாமல் போட்டு தரேன் அப்படின்னாரு.
அந்த படம் ஓட்டம் வந்து உலகமே அறிஞ்சுது. Music அவ்வளோ பெரிய சூப்பரா ஹிட். ஆமாம், சின்ன தம்பி, கரகாட்டக்காரன்லாம் இந்த படம்லாம் ஏன் ஓடிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. வருஷ கணக்கில் ஓடி இருக்கு, அவ்வளோ கோடிகளை கொண்டு வந்து கொட்டியிருக்கு அந்த படங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி விக்ரம் வந்து ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு படம் பிடிக்கலையா சார் அது? பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுங்க, அங்கங்கே நல்லா இருக்குது. இப்போ இந்த டினா வர்ற காட்சி, அப்புறம் இந்த கமல் வந்து அந்த இது ரிவெஞ்ச் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது, விட்டு விட்டால் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் இப்படி கோர்த்து பார்க்கும்போது ஒரு படத்திற்கான ஒரு ஃபார்முலாவை தாண்டி நிற்கிதேன்னு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன விஷயம் நான் முழுசாக கொடுத்துட்டாங்க, லோகேஷ் கிட்டே கொடுத்துட்டேன், ஃபுல்லாக அவர் பார்த்துட்டாப்புல அப்படின்னாரு. லோகேஷும் அதே தான் சொன்னார், என் படங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பீஸ்ட்டு வெற்றி பெற தவறுன ஒரு விஷயமா சொல்லப்பட்டது வேறு. நெல்சன் அவர்கள் பஞ்சாயத்து அதை விட்டலாம். மாஸ்டர் படம் இருக்குல்ல சார், அதில் விஜய் அவர்கள் இன்வால்வ் ஆகாமல் முழுக்க முழுக்க அந்த டைரக்டர்கிட்டே பொறுப்பை கொடுத்துருந்தாப்புலனா அதுவும் பெரிய ஹிட் படமாக மாறி இருக்குமா இப்போ அடித்த ஹிட்டை விட? ஸோ இவங்க விக்ரமில் பிடிச்ச ஃபார்முலாவை அதில் மிஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, மாஸ்டரில் வந்து பெருசாக இன்வால்வ் ஆனதாக தெரியல விஜய். ஏன்னா விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய்க்கு ஈக்குவலாக இருக்கும். சில இடங்களில் விஜயவே தூக்கி சாப்பிட்ருப்பார். அப்போது ஒரு ஹீரோ வந்து இன்வால்வ் ஆகாமல் அவருடைய சுதந்திரத்துக்கு விட்டதுனால தான் அப்படி ஒரு அவுட்புட் வந்துச்சு. இல்லைன்னா அது வந்திருக்காது. இல்லை, இங்கே நறுக்குங்க அங்கே நறுக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நானே வந்து நிறைய எடிட்டர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எடிட்டிங் டேபிளில் அந்த கால ஹீரோக்கள் பேர் சொல்ல நான் விரும்பலை, வந்து உட்காந்துக்கிட்டு அந்த வில்லனுடைய ஆர்ம்ஸ் வந்து தன்னுடைய ஆர்ம்ஸை விட பெருசாக இருந்ததுன்னா அந்த ஷாட்டை நறுக்குங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து விஜய் அதை அனுமதிச்சிருக்கிறாருன்னா நிச்சயமாக தலையில்லைன்னு தானே அர்த்தம். ஓகே, அப்படின்னா அந்த படம் 100% லோக்கி படம்னு சொல்ல முடியுமா? 100% சொல்லலாம் நீங்கள். அதாவது விஜய்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லும்போது கதையை கேட்டுப்பார், அப்போ சில சஜஷன்ஸ்லாம் அவர் சொல்லுவார், அதை நீங்கள் திருத்திட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு வந்துட்டாருன்னா தலையிட மாட்டார். சார், இந்த தயாரிப்பாளர்கள்லாம் டைரக்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதில் அதிகப்படியான ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கார் தான் கொடுப்பாங்க. இந்த கல்ச்சர் பல வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சிவகார்த்தின் வரைக்கும் முடிஞ்சிடும்னு நினச்சோம், ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ லோக்கி வரைக்கும் வந்திருக்கு. கமல் சார் டைரெக்டாக போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணாப்புல, அதுதான் ஹைலைட்டாக பார்க்கப்படுச்சு. உண்மையான காரணம் என்ன சார் ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அடுத்த படத்தில் கமிட் பண்ண ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரிப்பா, டோக்கன் அட்வான்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விமர்சகர், உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சிருக்கும், அதனால் கேட்குறேன். இல்லை, அது வந்து அன்பளிப்புகள்ங்கிறது வந்து ஒரு சின்ன உற்சாகம் தானே. இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம், அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ திடீர்னு வந்து வாங்க அப்படின்னு கார் கீயை கொடுக்கும்போது அது ஈஸியாக நடந்துடும். இப்போ ஒரு வீடு வாங்கி கொடுக்குறது, கட்டி முடிக்கிறது, அதெல்லாம் வந்து வேறு ப்ராசஸ்ஸு. செங்கல் வைக்கும்போது ஒரு மனநிலையில் இருப்பாங்க, வீடு முடிக்கும்போது வேற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அது வந்து சாத்தியப்படாது இல்லை. பட் இந்த மாதிரி வந்து அஜித்து தான் அதை ஆரம்பித்து வச்சார். அவர் சரணுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எஸ்ஜே சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். இது வந்து கமல் வந்து ஒரு ஹை எண்டு காராக வாங்கி தரார், ஒரு ஒரு 1 கோடி ரூபா மதிப்புள்ள காராக வாங்கி தரார். எனக்கு என்னன்னா, சினிமாவில் காசு போட்டு காசு எடுக்க தான் பார்ப்பாங்க. கமல் சார் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் காசை செலவு பண்ணுற ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னா, அப்போ கமல் சாரோட அடுத்த ஒரு பெரிய படத்தில் லோக்கி கிட்டத்தட்ட கமிட் ஆனதுக்கு சமமாக இது. நிச்சயமாக அவர் காம்பவுண்டில் ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்து ரஜினி, லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை ராஜ்கமல் தானே தயாரிக்க போகுது. அதில் வந்து கமலே ஒரு கேரக்டர் வர்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது லோக்கி யூனிவர்ஸ்னு சொன்னாப்லே இப்போ ரீசெண்டாக. ஆமாம், அந்த விஷயம் இங்கே வருது. நிச்சயமாக அவர் லோகேஷ் போனால் இனிமேல் எல்லா படத்துலேயும் அந்த யூனிவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன்னா, அது கூட ஒரு புது ஸ்டைல் தான். அது எந்த வகையிலையும் படத்துக்கு பயன்படாவிட்டாலும் கூட ஒரு புது ஸ்டைலை ஒருத்தர் உள்ளே கொண்டு வர்றாரு. நாளைக்கு அது வந்து அவரே சொன்ன மாதிரி அந்த படத்தில் வர்ற கைதியில் வர்ற ஒரு சின்ன கேரக்டரை வச்சு ஒரு முழு படத்தையும் நல்லா கொடுத்துட முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது நான் புதுசாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வரவேற்க. ஓகே, ஆக்சுவலாக மக்கள் கேட்டாங்க இது போல் லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதனால் என்னோட படங்கள் இனிமேல் அது தாங்கி வரும்னு சொல்லியிருந்தாப்புல லோக்கி அவர்கள். ஸோ இதோட அல்டிமேட்டாக ஒரு படம் வருது அப்படின்னா அது எப்படி சார் இருக்கும்? இட் மீன்ஸ் கமல் சார் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் ஒரே ஃப்ரேமில் வர்றதை இவர் இயக்கிற வாய்ப்பு ஒரு கிடைக்குமா சார்? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்க, நான் சொல்லுறது படம் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ப்ரொட்டகனிஸ்டா ஆண்டகனிஸ்டா 2 பேரும் இருப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அப்படி தெரியாது. ஏன்னா இவருக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அவருக்கும் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 2 பேரும். அவங்கள வச்சு இயக்கும்போது மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு அதை செய்யணும். எப்படி வந்து இந்த RRR படத்தில் வந்து அந்த 2 ஹீரோக்களுக்கும் சமமாக பேலன்ஸ் பண்ணியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார் ராஜமௌலி. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிசகி இருந்தால் கூட அது பெரிய வன்முறையாக முடிஞ்சிருக்கும். ஸோ அங்கேயும் அதே நெருக்கடி வந்து அவருக்கு இருக்கும். நிச்சயமாக மிக சரியாக அதை செய்வார். ஓகே, ஏன்னா லோக்கியும் நம்ம கமல் சாரும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, நாங்கள் ரெடிங்க, அவர் மட்டும் ஓகே சொன்னால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு.
அப்போ ரஜினி சார் மனசு வைக்கணும் அதில் ஃபைனலாக அவர் இன்னும் மனசு வைக்கல அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களே. ஏன்னா அது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் வரலையே, அதனால இப்போ ரொம்ப டூ ஏர்லி இல்லை, அது இப்போ சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனால் வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு 100%. ஆமாம், ஏற்கனவே வந்து ராஜ்கமலில் ரஜினி படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ வந்து கமல் கட்சி ஆரம்பிச்சு மகேந்திரா சாரோட பஞ்சாயத்து அதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவர் யார் மகேந்திரா, அவருக்காக நான் எதுக்கு படம் பண்ணணும், நான் பண்ணணும்னா ராஜ்கமலுக்கு தான் பண்ணணும், அதுதான் எனக்கு நன்றி கடன் இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. நான் எதுக்கு வந்து இவருக்கு பண்ணணுன்னு ரஜினி கேட்டதா சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. சூப்பர் சார். அந்த படம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரஜினி சார் கமல் சாரோட உங்கள் முகம் தான் வந்துடும், இந்த மனுஷன் அன்றைக்கே சொல்லாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்த லோகேஷ் கனகராஜ் சாரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? அதான் இப்போ கைதி 2 ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரஜினி சார் ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட்டு நிறைய ஸ்க்ரீன் ப்ளே கதைகள்லாம் எழுதி வச்சுருப்பார் அவர். உதவி இயக்குனர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, ஓய்வு நேரத்தில் கதைகளை ரெடி பண்ணி பைண்ட் பண்ணி தூக்கி போட்டுறது தான். அதுமாரி அவர் நிறையா வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அதனால் எதிர்பார்க்கலாம் பெருசாக. ஓகே சார். ரஜினி சாரோட அடுத்த படம்ன்றது பெருசாக டேக் ஆஃப் ஆகாமையே இருந்துச்சு. இப்போ தான் இந்த நம்ம டைட்டில் லுக்கை பார்த்துருந்தோம். ஆனால் முன்னாடி வரைக்கும் டேக் ஆஃப் ஆகாமல் முக்கிக்கிட்டே இருந்துச்சு, என்னடா எப்படா ஆகும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப ரஜினி ரசிகராக ஒரு சந்தேகம் வருது, தலைவர் எத்தனை படத்தில் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சார் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அவர் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கேரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் எந்த காலத்துலேயும் செய்யக்கூடாதுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னொன்று, அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ வயசாகிடுச்சு, அவர் நடக்க சிரமப்படுறாரு, படியேற சிரமப்படுறாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு யூத் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருக்கார் அவர். அதனால் அவராக வேணாங்கிற வரைக்கும் அது போகும். அவருக்கான வேல்யூ இங்கே இருக்கங்க. என்றைக்காவது வந்து சார் அவர் போயிடுச்சு, மார்க்கெட்டு போயிடுச்சு, ஏன் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரவாயில்ல. படங்கள் ஓடாதுங்கிறதெல்லாம் வேறு. அவருக்கான பார்வையாளர்கள், அவருக்கான கூட்டம், காலையில் 4 மணி ஷோ போட்டால் அவ்வளோ பேர் திரண்டு நிற்கிறான். ஸோ அது வந்து இருக்கிற வரைக்கும் அவர் நடிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே சார். ஆனால் எங்களுக்கும் அந்த ஆசை தான். ஆனால் வயசுன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் கேட்டிருந்தேன், வேறு எதுவும் இல்லை சார். சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட்டு எந்தளவு பீக்கை தொடிச்சு நம்ம பார்த்துருந்தோம். ரஜினி சாருக்கே இப்போ பெரிய ஹிட்டு தேவைப்படுது. ஏன்னா விக்ரம் படத்தினால அவர் எந்தளவு ஒரு போட்டியாளராக எப்படி போயிருப்பா நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப சந்திரமுகி செகண்ட் பார்ட்டில் இவரே நடிச்சிருக்கலாமே. இதனால் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு எகிரி இருக்க படம் அவருக்கே தெரியும். ஆனால் எதுக்காக ரஜினி சார் நடிக்கல? அன்னைக்கு வந்து ரஜினி சாருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஏன்னா பாபாவுடைய படுதோல்விக்கு பிறகு அடுத்து அவர் என்ன படம் பண்ணுவார்னு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இது நிறைய பேர் அவர் அப்ரோச் பண்ணி இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஆப்தமித்ரா படத்தை தான் அவர் பெங்களூர்லேயே எங்கேயோ பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உடனடியாக பி வாசுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை நம்ம பண்ணலான்னு சொல்லி அவர் மண்டையில் வந்து ஒரு பல்பு எரிஞ்சிருக்கும், இந்த படம் வந்து ஷூராக ஹிட் அடிக்கும்னு. அதில் வந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் தன்னோட வந்து வடிவேலு வந்து வடிவேலுக்காகவே சில நாட்கள்லாம் அவர் காத்திருந்தார். வடிவேலு பிஸியாக இருக்காருன்னொன்னே வடிவேலு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி வெயிட் பண்ணி தான் அந்த படம்லாம் பண்ணார். இது வந்து ஷூர் ஹிட் அடிக்கணும் அப்படின்னே முடிவெடுத்து பண்ணது தான். அதுக்கப்புறம் திரும்ப பிடிச்சிக்கிச்சு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த தேவை இல்லைல்ல. சந்திரமுகி 2ல் நடித்து தான் நான் வந்து என்னை திரும்ப கொண்டு வரணுங்கிற தேவை அவருக்கு இல்லைல்ல. இன்றைக்கி பல இடங்களில் அவருக்காக காத்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை யார் பண்ண, என்ன அவருடைய சிஷ்யன் லாரன்ஸ் பண்ணி அதான் எடுத்து கேட்குறேன். ஆக்சுவலாக ரஜினி சார் நடித்த ஒரு படத்தோட நீட்சியாக ஒரு படம் வருதுன்னா அதில் ரஜினி சாருக்கு அபிமானம் கொண்ட நடிகர் மட்டும்தான் நடிக்க முடியுமா? ஏன்னா இதில் வேறு எந்த ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் எதுக்காக லாரன்ஸ் வந்திருக்காப்புல உள்ள? இல்லை, அதுதான் லாரன்ஸே வந்து இந்த படத்தில் நடிக்கணும். ஏன்னா ரஜினி சார் நடித்த படம், அதில் நம்ம நடிக்கணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பார் இல்லையா? ஸோ அதனால் வந்து நடந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இல்லை, எந்த உள்குத்தும் சாய்ப்பே கிடையாது. அதில் இருக்கிற ஓகே சார். சார் இப்போ இன்னொரு சென்சேஷனல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகைகள் பெருசாக அரசியலை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா நடிகர்களே மேக்ஸிமம் வாய் திறக்கிறது டவுட் எதுக்கு நம்மளுக்கே தெரியும். ஒரு சில நடிகர்கள்லாம் படத்தில் அரசியல் எனக்கு வந்தாலே ஐயோ எனக்கு வேண்டாம் பக்கா எடுத்துகிட்டு போ வேறு எதனா மாற்றிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நடிகை சாய் பல்லவி இந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் சார்ந்தும் மாட்டிறைச்சி இதை சாப்பிட்றவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் சார்ந்து ஒரு விஷயத்த ஒரு இன்டர்வியூவில் பேசினாங்க. இப்போ வரைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க சாய் பல்லவி அவர்களுக்கு மேலே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாகவே சாய் பல்லவியோட கட்ஸை வந்து நான் பாராட்டுறேன். கேரளாவில் இருக்கிற நடிகைகள் பெரும்பாலும் வந்து பொது விஷயங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பல கருத்துக்களை ரொம்ப துணிச்சலாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த வழக்கம் இல்லை, பல பேர் பயப்படுறாங்க, சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க. பட் சாய் பல்லவி மாதிரியான நடிகைகள் பேசும்போது
நிஜமாகவே எந்திரிச்சு கை தட்டணும் போல் இருக்குது எனக்கு. ஏற்கனவே அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோன்னே மிகுந்த மரியாதை அவங்க மேலே ஏறி இருக்கு எனக்கு. நிச்சயமாக வந்து அவரை போல் நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு நடிகர்கள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகுது. நாட்டில் இவ்வளோ குழப்பங்கள், மத கலவரங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது வந்து நிஜமாக ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இது ஆரோக்கியமாக இருக்குது. பட் எங்களுக்கு என்ன ஒரு பேக் அடிக்கிற விஷயமா இருக்குன்னா, ஒன்று நாம் ஒரு நல்ல விஷயம் பேசணும், இல்லைனா நல்ல விஷயம் பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் சாய் பல்லவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சார்ந்து ஆதரவு கருத்துக்கள்னு எடுத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு மூஞ்ச பார்க்க முடியாது. உச்ச நட்சத்திரங்கள் இருந்தால் கூட பெருசாக யாருமே ஆதரவு தெரிவிக்கல. இந்த நிலைமை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குமா சார்? இங்கே நம்ம ஊரில் அது வந்து ஒரு பெரிய சாபக்கேடு. எது குறித்துமே நம்ம பேச மாட்டோம். பேசினா அங்கேருந்து பிரச்சனை வருமோ, இங்கேருந்து பிரச்சனை வருமோன்னெலாம் ரொம்ப யோசிப்போம். அது வந்து இங்கே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் நல்ல வேளை இந்த ஜல்லிக்கட்டு டைம்லேயாவது இந்த நடிகர்கள்லாம் வந்து அங்கே கூட்டத்தில் போய் உட்காந்தாங்க, சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஓப்பனாக பேசுகிறீங்களா? உங்களுக்கு இந்த கால்ஸ்லாம் வராதா? என் தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டேன், என் தலையை பற்றி தப்பாக பேச சொல்லிட்டு மிரட்டெல்லாம் செய்ய மாட்டாங்களா அவங்க? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து சினிமாவில் அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இதில் இந்த படத்தில் இது நடக்குது, இந்த படத்தில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் நமக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் பார்க்குறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா மேக்ஸிமம்? எங்களுடைய ரெகுலரான எங்களுடைய பார்வையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து எங்களை பார்க்குறவங்களுக்கு நேற்று கமலை பாராட்டுவான், நாளைக்கு திட்டுவான். அவங்களுக்கு தெரியும். சரியாக இருக்கும்போது பாராட்டிடுவாங்க, தவறாக இருக்கும்போது சுட்டி காட்டுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த புதுசாக வர்றவங்க வந்து இவனுங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டான், அங்கே வாங்கிட்டான், இங்கே வாங்கிட்டான். இது வந்து ஒரு மனநோய். இது எல்லாரையுமே சந்தேகப்படுற குணம் வந்து நாய்க்கு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் நம்ம அஜித்தை பற்றி தப்பாக பேசணும்னா விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டாம்பாங்க, விஜயை பற்றி தப்பாக பேசினா அஜித்திட்ட பணம் வாங்கிட்டாம்பாங்க. இது வந்து இது காலகாலத்துக்கும் தொடரும். அது நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க அல்லது வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்கில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமான பிரச்சனை என்னென்னா கமெண்ட்டில் வந்து கீழே வந்து திட்டுறான் அப்படிங்கிறது தான். இந்த மனநோயாளிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா வீடியோவில் வந்து திட்டுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் வருவான் வடிவேலன்லேருந்து ஒரு பாட்டு போட்டிங்கன்னா கீழே வந்து திட்டிருப்பாங்க. சாமி பாட்டு தானடா அது அப்படின்னா அது அவன் நோய். அது அதனால் நம்ம பாட்டை கண்டுங்க நம்மளும் போயிட்டு. ஏன்னா எங்களோட பத்திரிகை அனுபவத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்களோட வயசு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சார், இந்த ஒரு நபர் பண்ணதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா ஒன்று அந்த அனுபவம் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே நடந்தது இல்லைங்க. ஒன்று கூட நடந்தது வந்து இந்த சண்டை சச்சரவுகள்லாம் பெருசாக எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வந்து யாரையாவது பற்றி ஒரு ஹீரோவையோ அல்லது ஹீரோயினை பற்றி பெரும்பாலும் நம்ம பேசுகிறதில்ல. ஹீரோவை பற்றி நம்ம பேசும்போது எங்கேயாவது அவரை சந்திக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன தலைவா அப்படி பண்ணிட்டீங்க, ஒரு வார்த்தை நம்மகிட்ட கேட்டிருக்கலாம், எப்படி நீங்கள் பாட்டை பேசிட்டீங்க. நாசுக்காக தான் பேசுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஓகே. எங்கேயுமே பெரிதாக கோவப்படலாம்ண்ணா. கோவப்பட்டு பார்த்தால. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இந்த மருதநாயகம் நம்ம வந்து முடிஞ்சு போன படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ராப் ஆன படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு கிட்டத்தட்ட சாபக்கேடு தான். இங்கே இந்த மருதநாயகம் படம்ன்றது ஒரு ஒரிஜினல் பேன் இண்டியா மேக்காக இருக்கும். அது வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லை, ஹாலிவுட்டே திரும்பி பார்க்கும், அப்பேற்பட்ட படமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கமல் சார் ரெடி சொல்லியிருந்தாப்புல, நமக்கெல்லாம் தெரிஞ்ச வீரர்களை பற்றி மட்டும் தான் படிக்கிறோம் பேசுகிறோம், ஆனால் மருதநாயகம் அப்படின்ற வீரரை பற்றி எல்லாருமே மறந்துருக்கோம். இதை நினைவுபடுத்துகிற படமாக அது இருக்கும்னு சொல்லியிருந்தார். அந்தளவு அவரே ஹைப் ஏற்றிருந்தார். அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா சார்? அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நின்றுச்சு, அந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக எலாபரேட் பண்ணினா நல்லாயிருக்கும். பட்ஜெட் தான் காரணம். இந்த படம் நின்னத்துக்கு பட்ஜெட் தான் காரணம். அது வந்து அப்போவே பல கோடிகள் தேவைப்பட்டுச்சு. அதான் லட்சங்களில் சினிமா பண்ணிகிட்டு இருக்கும்போது பல கோடிகள் தேவைப்பட்டுச்சு. அதற்காக தான் வந்து அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நிதி திரட்டுற முயற்சியிலலாம் ஈடுபட்டார் கமல் சார். அது வந்து சரியாக கை கொடுல. இன்றைக்கி வந்து இந்த விக்ரமுடைய வெற்றி வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கதவுகளை திறந்து விட்டுருக்கு. இன்றைக்கி அவருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பெருசாக இருக்குது. அப்போ இந்த படத்தை மீண்டும் கையில் எடுக்கலாம். ஏன்னா நடுவில் வந்து சோனி நிறுவனத்தோட ஒரு இந்த படத்தை மீண்டும் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா, அன்னைக்கு கமலுடைய உடற்கட்டு, அவருடைய வயசு எல்லாமே வந்து இந்த படத்தை தாங்குகிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அவரால் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ண முடியும். என்ன தான் டூப் போட்டு பண்ணால் கூட அந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு அவருடைய உடல் சக்தி இருக்கான்னா இல்லை. அப்போ வந்து வேறு யாராவது அது உள்ள அந்த கதைக்குள்ளே கொண்டு வரணும் அவங்க. ஸோ அப்படிலாம் கொண்டு வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் வச்சு ஏதாவது நகர்த்த முடியுமான்னு வேணால் அவர் பார்க்கலாம்.
பட் அந்த படத்தை கைவிட்டக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் அவருக்கு நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் இருக்கார் அவர். ஓகே, அவரோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு மூவி, அவருக்கு பிடிச்ச முடியாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, இந்த விக்ரமோ ரோலக்ஸோ எப்போ ஸ்க்ரீனில் மீட் பண்ணாங்களோ அப்போவே வந்து ஒரு கசிஞ்ச தகவல் பார்த்தீங்கன்னா, மருதநாயகம் படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் இருந்த இடத்த சூர்யா நிரப்ப போகிறாரு, அவர் தான் மருதநாயகமாக நடிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய யூகங்கள் தான் சார். எல்லாமே வந்து ரசிகர்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க, அதை ஒரு ட்விட்டாக போடுவாங்க, அது நாளைக்கு வேறு ஒரு பத்திரிக்கையில் செய்தியாக வரும். அப்படியே இந்த பேணு பெரும்பாலான கதையாக அவங்களுடைய விருப்பமெல்லாம் அப்படியே செய்தியாக வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் இணைகிற படத்தில் சூர்யா நடிக்கிறாரு, ராஜ்கமல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் தான் இப்போ சாத்தியமே தவிர மருதநாயகத்தில் சூர்யா இருக்காங்கிறதுலாம் கற்பனை. ஆனால் சினிமாவில் ஏதோ வந்தாலும் சாத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். நிச்சயமாக சாத்தியம் உண்டு. அப்படி ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அந்த கேரக்டர் சூர்யா அவர்கள் அந்த ஒரு வேகத்தை கொடுக்குற அளவு இருப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் அதுக்கான முயற்சியே நடக்கலையே, எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் கேள்விப்படலை. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு யூகம் மட்டும்தான், பெருசாக ரியாக்ட் பண்ணல எதுவுமே கிடையாது. ஓகே சார், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம டி ராஜர் சாரை பற்றி தான். ஏன்னா அவரோட உடல்நிலை சார்ந்து ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரசிகர்களும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா கேமராவை ஆன் பண்ணிட்டு முன்னாடி போய் நிற்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா வேலையும் அவரே பார்த்தாரு. ஒளிப்பதிவாளர் பேர் மட்டும் தான் வேறு இருக்கும், மற்றபடி எல்லாம் பார்த்தாப்புல. அப்போ ஏற்பட்டவர் உன்னதமான கலைஞன். இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட்னு அமெரிக்கா வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவருக்கு நெருங்கிய நண்பர் வேறு, நிறைய பர்சனல் அனுபவங்கள் இருக்கும். டிஆர் சார் எந்த அளவு நல்ல மனுஷன் சார்? அதாவது தாய் பாசத்தில் என்னையும் மிஞ்சிட்டானடா அப்படின்லாம் வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு தாய் சென்டிமெண்ட்டு அவருக்கு உண்டு. ஒரு முறை என்ன பண்ணார், மதியம் சாப்பாட்டுக்கு கிளம்புனாண்ணா, சாப்பிட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு. இங்கே சாப்பிட்லாம் இருங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே, ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அதனால் அம்மாவோட சாப்பிட்லாம் அப்படின்னு கரகரன்னு அழுதுட்டார். உடனே கண்ணீராக கொட்டுது அவருக்கு. சார் எனக்கு தான் சார் அந்த வாய்ப்பு இல்லை, அம்மா கூட உட்காந்து சாப்பிட்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். சார் எனக்கு நான் எதுக்குடா இவர் அழுகுறாரு, எங்கள் அம்மா கூட சாப்பிட போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவர் அழுகுறாரு அப்படின்னா, அவங்க அம்மா மேலே அவ்வளோ ஒரு அன்பு அவர் வச்சுருந்துருக்காரு. அதேமாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அவங்க அம்மா ஃபோட்டோ. எங்கே போனாலும் வந்து வெளியில் போனால் அந்த ஃபோட்டோவை கும்பிட்டுட்டு தான் போவார். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த ஃபோட்டோவை கும்பிடுவார். அதை நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் அவர்கிட்ட. வா, இவ்வளோ நீங்கள் சொன்ன ஒரு விஷயமே மொத்தமாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு, இப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சின்ன வயசுலேருந்து அவரோட பையனை இந்த அளவுக்கு கொண்டு வரதுலாம் சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இதுமாரி நிறைய பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க சினிமாவில், ஆனால் எல்லாரோட பசங்களும் சோபிக்கலை, இவர் பையன் சோபிக்கிற அளவுக்கு. எனக்கு என்னன்னா, சிம்பு அவர்கள் அவங்க அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரா சார்? அதாவது பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டே கேட்குறேன். எல்லாம் வழக்கத்தை கற்றுக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து டிஆருடைய பழக்கம் சிம்புவுக்கு இருந்திருந்துன்னா அவர் ஒரு பெரிய மகாத்மா காந்தியாக கொண்டாடப்பட்டிருப்பார். நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், சிம்புங்கிறதுனால ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன். அவருடைய டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டார். சினிமாவில் வந்து தலைக்கு பின்னாடி என்ன கேமரா இருக்குது, என்ன லைட் இருக்குது, அந்த சத்தத்தை வச்சு அது என்ன கேமராங்கிற வரைக்கும் அவரால் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து டெக்னிக்கலில் ரொம்ப சவுண்டாக இருக்கிறார் சிம்பு. மற்றபடி வந்து பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி வந்து வயது கொடுத்த முதிர்ச்சி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிம்பு வந்து ஒரு பக்குவமான மனிதராக தான் இருக்கார். அதையும் நான் வந்து கவனிக்கிறேன். நம்ம சிம்பு பற்றி பேசினா ஏதோ ரொம்ப ஜாலரா அடிக்கிறான்லாம் சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம். நிறைய சம்பவங்கள் இருக்குது, பட் வேண்டாம். ஓகே சார். சார் சிம்பு இருந்த ஒரு இடத்துல தனுஷ் அவர்கள் வந்ததாகவும், அதுக்கப்புறம் தனுஷுக்கு இருந்த ஃபேமை உடச்சிட்டு இப்போ சிவகார்த்திகை வரதா ஒரு கூட்டம் அடிபட்டு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக யாராவது பின்னிருந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க விஷயமா, இல்லை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா தமிழ் சினிமாவில்? அப்படிலாம் கிடையாது சார். சினிமாவில் நல்ல சினிமா, மக்கள் ரசிக்கிற சினிமாவை யார் கொடுத்தாலும் அந்த போட்டி இருக்கும். பட் இவங்க வந்து இப்படியே மேலே கொண்டு வந்து அவர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கே தனுஷ் படம் வந்து விக்ரம் படம் மாதிரி ஓடிச்சுன்னு வைங்களேன், தனுஷ் முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் ஓடும். வெற்றி தானே இங்கே பேசும். நான் இதை இப்போ இவ்வளோ நாள் சிம்பு இருந்தார், யாருமே சிம்பு பக்கத்துக்கு போகவே இல்லை. அவர் ஷூட்டிங் வரமாட்டாருப்பா, 10 நாளைக்கு ஒரு தடவை ஷூட்டிங் வருவார், வந்தாலும் 2 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவார். நிறைய நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர்கிட்ட போயிடாதீங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் இன்னொருத்தட்ட சொல்லி, இன்னொரு தயாரிப்பாளர் இன்னொருத்தர் சிம்பு வச்சு யாருமே படம் பண்ணக்கூடாதுங்கிற நிலமையில் இருந்தாங்க. ஆனால் ஒரு மாநாடு வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் நீ க்யூவில் நிற்கிறாங்க, சார் நமக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு. சினிமா அப்படி தான், எல்லாமே பேசும், திட்டுவானுங்க, முதுகுக்கு பின்னாடி அவ்வளோ பேசுவாங்க. ஜெயிச்சுட்டா தலைவா நீங்களும் நானும் எப்படி ஒன்றா பிரியாணிலாம் தின்னமே, நான் அவனை ஊட்டி விட்டுறேனே வந்து தோளில் கைப்படும். இது நடக்கும் இங்கே, இதுதான் சினிமா. இப்போயே அதான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தனுஷ் ஜெயிச்சாருன்னா அவர் முன்னாடி ஓட போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ நம்ம சிம்பு பக்கம் போனதுமே ஞாபகத்துக்கு வர ஜிவிஎம் தான், நம்ம கௌதம் வாசுதேவ்.
ஆக்சுவலாக விக்ரம் படம் கொடுத்த வெற்றி சார்ந்து கமல்ஹாசன் அவர்கள் வேட்டையாடி விளையாடு 2 படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. படக்குழு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஜிவிஎம் அவர்கள் கமல் சார்கிட்ட கதை சொல்லியிருக்காப்புல. ஆனால் சரியாக தோதுபடல போல கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜிவிஎம் அவர்கள் ஒரு ஷாட்டை எப்படி எடுப்பார்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவு போட வைப்பார், வர வைப்பார், அந்த நடிகர்களை என்னென்ன பண்ணுவார் தெரியும். கமல் சார் அவர்கள் அந்த செகண்ட் பார்ட்டில் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைனா சந்திரமுகி 2 மாதிரியே முதல்ல நடித்த நடிகர் இல்லாமல் இவங்க அபிமானம் பெற்ற ஒரு நடிகர் உள்ள வருவாங்களா? ஆனால் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது பார்ட் வருமா, இது வருமா, அது வருமான்னு. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் நடிக்க முடியும் சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ இந்தியன் 2 நிற்கிது, சபாஷ் நாயுடு நிற்கிது பாதியிலேயே, அப்புறம் தலைவன் இருக்குன்றான் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து இப்போ மகேஷ் நாராயணனோட ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுதான் இப்போ அடுத்து படம்னு சொல்கிறாங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் படம் இருக்குது, அப்புறம் மருதநாயகம் வேறு அப்பா. அப்புறம் இதுக்கே 25 வருஷம் ஆகிப்போம். அப்புறம் எங்கேருந்து ஜிவிஎம்கிட்ட போகிறது சொல்லுங்கள்? அப்போ வாய்ப்பு இல்லைன்றீங்களா சார்? சொல்கிறேண்ணா, அதாவது எதை தள்ளிக்கிட்டு முன்னாடி வரும் பின்னாடி போகும்னு நமக்கு தெரியாது. இந்த வெற்றி வந்து ஒரு அப்படியே இது பண்ணலாம் அது பண்ணலான்னு வருது. நாளைக்கு இதுவே வந்து மிஸ்ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த வாயே வேறு மாதிரி பேசும். இது எல்லாமே இங்கே நடக்கிறது தான், நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு வேளை ஒரு ஜஸ்ட்டு கற்பனையாக தான் கேட்குறேன், விக்ரம் படம் மட்டும் ஒரு 1000 கோடி அப்படின்ற கிளப்பில் இணைஞ்சிருச்சுன்னு வச்சுருங்க, அந்தளவு வசூல் சாதனை பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சார், நம்ம ஓவர்சீஸ்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 1000 கோடி கிளப்பில் விக்ரம் சேரும்லாம் அனுபவசாலிகள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. பத்திரிகையாளர்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட திரையுலக அனுபவசாலிகள் இது அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னெலாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, அப்படி வந்ததுன்னா ஒரு பெருமைக்குரிய தமிழ் படமாக இருக்கும் நிச்சயமாக நம்ம கலரத்துக்கு. சூப்பர். உங்களோட வெற்றி பயணத்துடன் வாழ்த்துக்கள் சார். நன்றி.